வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. திங்கட்கிழமை சிவபெருமான் நமக்கு என்ன சொல்கிறாங்க? திங்கள், அதுவும் கார்த்திகை மாதம் சோமவாரம் அப்படின்னாலே நம்ம சிவனுக்கானது அப்படின்னு பார்த்தோம். ஸோ சோமவாரத்தில் சிவனை நோக்கி விரதம் இருந்து வேண்டுறவங்க சிவனை நோக்கி விரதம் இருந்துக்கோங்க. முருகனை மனதார வேண்டி விரதம் இருக்கிறவங்களும் இந்த சோமவாரத்தில் இருக்கலாம். ஸோ முதல்ல சிவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தலாம். சிவபெருமான் நமக்கு சொல்கிறது, தேர்ட் ஐ சக்கராவோட கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது நம்முடைய புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் ஐ சக்கரா அப்படின்றது நம்மளுடைய நெற்றிக்கண், இது ஞானக்கண் அப்படின்னு சொல்லுவோம். அதோடு நீங்கள் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கான அந்த தெய்வீக வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தியானம் பண்ணணும். நீங்கள் தினமும் தியானம் பண்ணும்போது எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கலாம், ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம், ஒரு குழப்பம் இருக்கலாம். அப்போது தியானம் பண்ண உங்களுக்கான தெய்வீக வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த மெசேஜும் அதுக்கேற்ற மாதிரியே தான் வந்திருக்கு. அதாவது நீ இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்க, ஒரு பிரச்சனையில் இருக்கன்னா இது தீர்வு கிடையாது, இதோடு இது முடிஞ்சு போயிடாது, பயப்படாத, இதை நீ தாண்டி வருவ, வாழ்க்கையில் கண்டிப்பாக இதை நீ தாண்டி கடந்து வருவ. என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி நீ தியானம் பண்ணு, ப்ரேயர் பண்ணு, நான் உனக்கான வழிகாட்டுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்போது இதை பார்க்குறவங்களில் யாரோ இல்லை சில பேர் குழப்பத்தில் இருக்கலாம், ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம், தெளிவில்லாமல் இருக்கலாம், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கலாம். உங்களுக்கான செய்தியாக இதை எடுத்துக்கோங்க. சிவபெருமான் 2 கார்டுலேயுமே அழகாக சொல்லியிருக்காங்க, தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கான தெய்வீக வழிகாட்டுதல் கிடைக்கும், என்னை நோக்கி கூப்பிடுங்க, இது இதோட முடிஞ்சிடாது, கடந்து வருவீங்கன்னு. இந்த பதிவை பார்க்குறவங்க ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான வேண்டுதலை சிவபெருமான் கிட்ட வைங்க, நிச்சயமாக அது நடக்கும். Namah Shivaya.